காரைக்குடி கரூர்லையா? ஆமாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐக்ரா பாலாஜி. நம்ம ஒரு காரைக்குடி ஸ்டைல் வீடு, கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரம் பக்கத்தில் ஒரு வீடு வந்து புனவாசிப்பட்டி அப்படின்றதுல நம்ம கிளைண்ட் வந்து அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சுருக்காரு. அந்த வீட்டுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் சிவசாம்ராஜ் சார். இவர் வந்து நேட்டிவ் வந்து கரூர், பட் செட்டில்டு எல்லாமே கோயம்புத்தூர். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் போகிறப்ப நம்ம நர்சரி வந்து கரூர் டு கோயம்புத்தூர் ஹைவேஸில் வந்து காப்பரமத்தி அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. அவர் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸு, அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு வாக்கின் பண்ணியிருந்தார். இப்படி நம்ம காரைக்குடி ஸ்டைல் வீட்டுக்கு வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்ட்டில் தான் யூஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ அவர் வீக்கெண்டு மட்டும்தான் இங்கே வர முடியும். அப்படிங்கிறப்ப இரிகேஷனு இந்த இதுக்கெலாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஆட்டோமேஷன் யூனிட்டு. இது வந்து ஒரு டீகான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டிவைஸு. இதில் வந்து 12 வால் வரலுமே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம 5 வால் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரிலேஸு, இது ஸ்டார்டர்லேருந்து நம்ம லைன் எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம 5 வால் வந்து நம்ம இரிகேஷன் டைம் செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம டெய்லியும் போய் ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே சைக்கிளிக் டைம் இருக்குது. ஒவ்வொரு வாலும் எவ்வளோ நேரம் பாயணும், என்ன சைக்கிளில் எத்தனை சைக்கிள் பாயணும், இது எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த லான் ஏரியாஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்அப் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது நிறைய நம்ம ரெசார்ட்டு இதிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பாப்அப் ஸ்ப்ரிங்க்லர் எதுக்காக அப்படின்னா ஒரு இன்விசிபிள் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மேலால் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் இருக்கும், அது வந்து மேலே தெரியும், ஹோசஸ்லாம் மேலே கிடக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு லுக்கு வந்து இருக்காது. இந்த பாப்அப் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மேலே ப்ரெஷர் வர்றப்போ அந்த நாசில்ஸ் மேலே வரும், ப்ரெஷர் போனோடனே உள்ளே அடங்கிடும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எங்கேயுமே அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து தெரியாது. ஆக்சுவலாக கிழக்கு பார்த்த வீடாக பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அழகான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சுற்றியும் வந்து ஒரு தென்னை மரங்கள் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே ரெடி டு லேண்ட்ஸ்கேப் பிளான்ஸ், எல்லாமே ஈல்டு இருக்கிற மாதிரியே பிளான்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி இந்த பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள எப்பயுமே நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் வந்து ஒரு ஸ்மெல்லிங்கான மரங்கள் வந்து போடுறது வந்து ரொம்ப சிறப்பு. அதில் வந்து நம்ம மகிழ மரங்களும் செண்பக மரம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எல்லா வீட்டில் நம்ம லேண்ட்ஸ்கேப் பண்ணுறப்ப நம்மளோட ஒரு யூனிக்காக நம்ம பண்ணுற விஷயம் வந்து பேம்பு. இந்த பேம்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்போட பர்பஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்பிங் பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபிகேஷனும் அதே மாதிரி ஆக்சிஜன் ப்ரொடியூசிங் வந்து அதிகப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம கார்டனிங் பண்ணுறோம். நம்ம சுவாசிக்கிறதுக்கு வந்து தூய்மையான காற்று கிடைக்கணும் வீட்டுக்குள்ளே. இண்டோர் பிளான்ஸ் பிளான் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸிக் கேஸஸ் எல்லாமே அந்த பிளான்ஸ் வந்து உறிஞ்சிக்கிட்டு நல்ல ஆக்சிஜன் வந்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா பேம்பூஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த புத்தாபெல்லி பேம்பு வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். ஆக்சுவலாக புத்தாபெல்லி பேம்பு பொறுத்தவரைக்கும் பெருசாக க்ரோத் இருக்காது, வேர்கள் போகிறது, அந்த குப்பை அதிகமாக விழுகிறது இதெல்லாமே இருக்காது. அப்படிங்கிறப்போ ஒரு ஃபென்சிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து புத்தாபெல்லி பேம்பு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஹெட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்வெல் வந்து வீட்டோட பேக் சைடு இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபில்டர்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஃபில்டர்லேருந்து மெயின் லைன் வந்து இங்கே வந்துடுது. மெயின் லைனில் 1 2 3 4 அப்படின்ற 4 வால்வு. இது எல்லாமே சொலினாய்டு வால்வ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆட்டோமேஷனில் வந்து இப்போ ஒயர் மூலிமா அதில் கனெக்ட் பண்ணுறப்ப இது ஒரு காயில் இருக்கும். அங்கே நம்ம மொபைலில் சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த காயிலுக்கு வந்து பவர் சப்ளை போயிட்டு இந்த பவர் சப்ளை வந்து இந்த ட்ரிகர் பண்ணி இந்த வால்வை வந்து ஆன் பண்ணி விட்ரும். ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஏர் வால்வ் வந்து ஜஸ்ட் நம்ம போர்வெல்லில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர் அதிகமாக வரும். 2 மினிட்ஸ் வந்து ஏர் வரும். அந்த ஏர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக ஏர்வால் பிளான் பண்ணுவோம். ஏர்வால்வ் இல்லாமல் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா பைப்லைன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரிகேஷன், ஆட்டோமேஷன், லேண்ட்ஸ்கேப்பு, என்டையர் ஒரு டெக்னாலஜி ப்ளஸ் ட்ரெடிஷன் கான்செப்டோட இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 3 டேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ மிஸ்டர் சிவசாம்ராஜ் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். லேண்ட்ஸ்கேப் ரிலேட்டடான என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் ஐக்ராப் அக்ரிகல்ச்சரை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வீடுகளாகட்டும், ஹோட்டல்ஸு, காலேஜஸ், ஸ்கூல்ஸு, இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பர் பிளானோட இரிகேஷன் அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து நம்ம ஐக்ராப் அக்ரிகல்ச்சரோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிளானிங், டிசைனிங் எல்லாமே நம்ம வந்து ஒன் ஸ்டாப்பாக நம்ம டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டோட அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து டைம்லி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது ஒன்லி 3 டேஸ் தான். ஆக்சுவலாக 3 டேஸில் நம்ம பிளான்டேஷன்லேருந்து இரிகேஷன், பைப்லைன்ஸ், ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே நம்ம 3 டேஸில் முடிச்சு கொடுத்தோம். அதுலேயும் ஒரு நாள் வந்து நியூ இயர் இடையில வந்துருச்சு. மேக்ஸிமம் 2 டேஸ் தான் நம்ம டைம் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் முடித்தோம். கடைசியாக இன்றைக்கி வந்து டெஸ்டிங் பார்த்துட்டு எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம வைண்டப் ஆகிறோம். தேங்க்யூ வெரி மச்.